எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவார்? ஏசப்பா ஆண்டவர் எப்ராஹிமை குறித்து சொல்லுகிறார், எப்ராஹிமே உன்னை நான் மறப்பேன் என்றால் என் வலதுகரம் என் தொழிலை மறப்பதாக. இப்ப சொல்லுங்க, ஏசப்பா என் தொழிலை ஆசீர்வதிப்பாரா? உங்க வீட்டுதான் கேட்கிறார், சத்தமா சொல்லுங்க. நீ செய்யறது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவாங்களா? உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாங்களா? எங்கே தவறுகிறாயோ அதை சீர் செய்து கொள், ஆசை தானாக உன்னை வந்து சந்திக்கும். வேதம் சொல்லுகிறது, நான்காவது காரியம் பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் தங்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்துவார். நான்காவது ஆசீர்வாதம் என்னது? சத்தமா சொல்லுங்க. அந்த அவர்கள் என்கிற இடத்துல